நீங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற மக்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய கால்குலேஷன் ஸ்பீட்ல எரரே வராது. அவ்வளவு அளவு முக்கியமான ஒரு மேட்டர் இங்க இருக்கு. இப்போ நம்ம அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் தென் மல்டிபிள் அண்ட் டிவிஷன்ல இந்த பிளஸ் மைனஸ் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு பிளஸோட ஒரு பிளஸ் நம்ம ஆட் பண்ணா நமக்கு பிளஸ் சிம்பிள் தான் வரும். அதே மாதிரி ஒரு மைனஸோட ஒரு மைனஸ் ஆபரேஷன் நம்ம பண்ணும்போது நமக்கு என்னதான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் +3 அப்படின்னாலும் +6 -3 அப்படின்னாலும் நமக்கு பாத்தீங்கன்னா -6 தான் வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம சேம் சிம்பிள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது அடிஷனா இருந்தாலும் சரி, சப்ராக்ஷனா இருந்தாலும் சரி, நமக்கு ரிசல்டன்ட்ல என்னதான் வரும், சேம் சிம்பிள் தான் வரும். அந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப இதுவே நீங்க ஆப்போசிட் வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் சிம்பிள்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப +3 -2 பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும், +1 வந்திருக்கும். அதுவே -3 +2 பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும், -1 வந்திருக்கும். அப்போ ஒரு பிளஸ் மைனஸ் கலந்து வர்றப்ப நம்ம எந்த வேல்யூவோட சிம்பிளை அவுட்புட்ல போடணும் அப்படின்னா எது பெரிய நம்பரா இருக்கோ அந்த நம்பரோட சிம்பிளை தான் போடணும். இப்ப 2 பெருசா 3 பெருசானா 3 தான் பெருசா, அப்ப 3யோட அவுட்புட் தான் நமக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல வரணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அதே இது நீங்க மல்டிபிள் டிவைட் போறப்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பிளஸ் இன்ட்டு பிளஸ் பண்ணாலும் நமக்கு பிளஸ் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணாலும் பிளஸ் தான். அப்ப சேம் சிம்பிளை நீங்க மல்டிபிளோ டிவைடோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும், பாசிட்டிவ் மட்டும் தான் கிடைக்கும். இதுவே நீங்க ஆப்போசிட் சிம்பிள், ஒரு பிளஸ் இன்ட்டு மைனஸ், ஒரு பிளஸ் டிவைடட் பை மைனஸ், ஆப்போசிட் சிம்பிள்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நெகட்டிவ் மட்டும் தான் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சேம் சிம்பிளை நீங்க மல்டிபிளோ டிவைடோ பண்ணும்போது பாசிட்டிவ் தான், ஆப்போசிட் சிம்பிளை நீங்க மல்டிபிளோ டிவைடோ பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் தான். இதை மட்டும் நல்லா மண்டையில ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்குலேஷன்ல தப்பு வராது. எல்லாருமே -12 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனை கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு புரிய வைக்கிறதுக்காக வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.